அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றம் இந்த ஆண்டில் முதல் முறையாக கூட்டப்பட்டது. முறைப்படி ஆளுநர் அவர்கள் வந்தார்கள். முறைப்படி சபாநாயகர் முதலமைச்சர் வரவேற்றார்கள். பிறகு ஆளுநர் பேசும்போது அவர்கள் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும், இது மரபுதான். அவர்கள் முதல் 2 பத்திகளை வாசித்துவிட்டு ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்தோடு நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். அதற்கு சபாநாயகர் பதில் என்னவென்று சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலை சொல்லியிருந்தார்கள். ஆளுநர்கள் முதல் 2 பத்திகளையும் வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அப்புறம் முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவில் ஆகிவிட்டது. எல்லாம் முறையாகத்தான் போய்விட்டது. சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது, அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று, அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே இங்கே வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத, மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுப்படி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கவர்னர் மரபுப்படி நடந்திருக்காரா சார்? கவர்னர் இன்னைக்கு பொறுத்த மட்டும் அவர் மரபுப்படி நடந்தார். சட்டமன்றத்தில் வந்துட்டு அது ட்ரெடிஷனாக தான் இருக்கு. இல்லை அவர் என்னன்னா அவர் ஏற்கனவே அவர் சொன்னதே செய்யலை அப்படிங்கிறதால அவர் இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் வந்து மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்கி எப்படி நிதி வேணும் இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளோ தேவைப்படுது, நிதி வேணும். அதுக்கப்புறம் வந்து கோட்சே சவர்கர்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது முடியாது, அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபை மீறினவன தான் அவர் என்ன அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்போ நாங்களே இருந்து போயிருக்கலாம் சார், நாங்களும் மரபு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்களும் அதில் இருந்துருச்சு வெளியே வந்தோம். சார் இல்லை சார், தமிழ்நாடு ட்ரெடிஷன் படி வந்துட்டு அவர் அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ளே அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசுவதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே வந்து ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பிலிருந்து இதை தான் நீங்கள் அரசு சார்பிலேருந்து படிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்லை இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுத்துடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னதை அமைச்சிருக்க அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். ஆக அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதுலேயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அதை திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் வந்து கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் அது இருக்கட்டும். இல்லை அது இருக்கட்டும். இங்க சவர்கர் கோட்சே பேர்லாம் உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநரும்
முதல்வர் வந்து ஒன்றா பேசி வேண்டது பிரச்சனை இல்லாமல் வாங்க சொன்னீங்க. இதுக்கு மத்தியில் உட்காந்து பேசினதுக்கப்புறம் தொடர்ந்து ஏன் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? ஒன்றா வெளியே ஒரு பேசுகிறாங்க, இல்லை இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எப்போ தான் பேசி முடிப்போம்? தீர்வு எப்போ தான் வரும் இந்த மாதிரி அவங்க தலையில? அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில் கவர்னர் ஆளுநர் உட்காந்து பேசிட்டாங்க. பேசிய பிறகு இந்த கூட்டத்துக்கு முறையாமல் எல்லாமே போயிருக்கு. போன பிறகும் கூட இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற தேசிய கீதம் முதல்ல படிக்கட்டும். தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம். தேசிய கீதம் முதல்ல படிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லையே. நாட்டுப்பண் முதல்ல படிக்கிறதுனால தவறு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஜனகன பாடி தான் ஆரம்பிப்போம். அதில் தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறாங்க, என்ன தவறு இல்லைல்ல. சார், இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நாட்டு தமிழ் ஆந்தம்னே வந்து ஜியோவில் போட்டிருக்காங்க சார். நேஷனல் ஆந்தம், தமிழ் ஆந்தம். அதாவது ஜியோவே பார்த்தீங்கன்னா பிரதமர் வரும்போது இல்லை எல்லா மாநிலத்திலுமே இருக்குது. தமிழ்நாடு அசம்பிளியை பொறுத்தவரை ட்ரெடிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் அந்தம் பாடிட்டு கடைசியில் நான் அதை மாற்றி ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் அவங்களுடைய கவர்னருடைய கருத்து இது. கவர்னர் வந்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு முரணாக செயல்படுறான்னு சொல்றீங்களா? அப்போ அவர் கருத்து இத்தனை நாள் ஃபாலோ பண்ண ட்ரெடிஷனுக்கு எதிராக தானே இருக்கு அவர் சொன்னது. இல்லை, அவர் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் எழுந்து போனாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்து போனாருங்கிறத தேவையில்லாத வார்த்தையில் சபாநாயகர் பேசுறதுனால அவங்க தமிழ்நாடு கவர்னர் வந்துட்டு ட்ரெடிஷனை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு அசம்பிளியோட ட்ரெடிஷனை மாத்தணும்னு சொல்றாரு. அவர் மாத்தணும் நினைக்கிறார். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை முழுக்க கேட்டு முடிச்ச பிறகுதான் இந்த கான்வர்சேஷன் வந்த பிறகு எழுந்து போறாரு. நல்ல சார், அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றேங்க, நான் சொல்ல கொஞ்சம் தயவு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதான் என்னென்னா, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க அவர் படித்து கேட்டுட்டார். அவர் கேட்ட பிறகு சபாநாயகர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுந்திரிச்சுப்பார். அதில் தான் முரண்பாடு எங்கே ஆரம்பிக்கு? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முரண்பாடு எங்கே ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டார். உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டார். அப்போது சபாநாயகர் பேசுகிறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழில் கேட்குறாரு, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்தோடனே தான் சபாநாயகர் இதெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் முழுசாக இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்தால் ஆளுநர் முழுசாக இருந்திருப்பாங்க. அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா கவர்னர் ஆரம்பிக்காத போதே முரண்பாடு ஆரம்பிச்சிச்சு. இல்லை அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சா அவர் இருந்திருக்க அவசியம் இல்லைல்ல. படிக்க வேண்டியது அவரோட கடமை தானே. நான் சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபுல்லாக கேட்டுட்டார். அவர் கேட்டுட்டு அதுக்கு பிறகு சபாநாயகர் பேசினதுக்கு அப்புறம் அவர் போறாரு. இல்லை சார், இப்போ ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தயாரித்து ஆளுநர்கிட்ட தான் அனுப்பி அவர் இசைவளிக்கப்பட்ட பிறகு தான் வந்து அது வந்து போகும். அதன் பிறகு அவைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, தார்மீக ரீதியாக ஃபேக்சுவலாகவும் உடன்பாடு. அதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படின்னாக்கு கவர்னர் வந்து உரையிலே இருக்கு என்னன்னா, மத்திய அரசு இவ்வளவு உதவி தேவைப்பட்டோம் தரல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சபாநாயகர் இருந்துச்சு, எங்களுக்கு இது வரணும், கோட்ஸு சவர்கர் பேசுறதுனால தான் முரண்பாடு. இல்லை சார், அது வெளியில் போனது. நான் சொல்கிறது படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய இல்லை, அவர் அதெல்லாம் ஒன்று சொல்ல. படிக்க ஆரம்பித்த பிறகு அவரெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு தானே இருக்காரு. அப்போவே எழுந்திரிச்சு போயிருக்கலாம். நீங்கள் கேட்குறபடி அப்போவே அவர் எழுந்திரிச்சு போயிருந்தாருன்னா அது முரண்பாடு. நான் முரண்பாடுக்குள்ளே வரல சார். நான் என்ன கேட்குறேன், ஏன் வந்து இசைவளிக்க, அதாவது வந்து அவர் தான் அப்ரூவ் கொடுத்துருப்பாரு. இது வந்து அரசியல் ரீதியாக தான் சார் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், மக்கள் எப்படி பார்க்கணும், நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. உங்களோட இல்லை, இப்போ ஸ்ரீதர் கேட்கறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. இல்லை என்னுடைய வியூ வந்து முரண்பாடு வார்த்தைகள் தேவையில்லை. அதாவது எப்பொழுதுமே எந்த சபாநாயகரும் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சார். ஆனால் வந்துட்டு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் பிஜேபி அந்த பிரச்சனை கிடையாது. இல்லை சார், நான் பிஜேபி ரூலிங் கவர்னர்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்னர் பிரிங்கிங் பாலிடிக்ஸ் இன்டு தி அசம்பிளியா? அது எனக்கு தெரியாது. நீங்கள் வேணா இங்கே வேணா பேசிக்கங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ இங்கே இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெளிவாக சொல்லுங்கள். கவர்னர் வந்து முரண்பாடு கிடையாது. உட்கார்ந்து முழுசாக கேட்டு முடியும் போது ஏற்கனவே அவரோட குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவர்னர் உரையிலே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இவ்வளவு பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இவ்வளோ நீதி தேவைப்படுது, மத்திய அரசு தரலை, நாங்கள் மாநில அரசு செஞ்சோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கலை. ஆனால் அவர் கவர்னர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. எப்போ பிரச்சனைனா கோட்ஸே சவார்கர் ஏன் வருது அப்படின்னு அதில் தான். சார், இப்போ கடைசியாக சார் இன்னும் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து பிஎம் கேர் ஃபண்டில் வந்து 50,000 கோடி கேட்குறாரு அவர். அதில் என்னன்னா, இல்லை மாநில அரசு கேட்குறது உரிமை.
அது எந்த திட்டத்தில் எந்த கெட்டில் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத அவங்க மத்திய அரசு கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இப்போ வந்து இன்னைக்குள்ள மரபு மீறியது யார்? சார் 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 என்ன அந்த ஆளுநர் முதல்வர் எப்போ வந்து மறுபடியும் பேச போறாங்க? அது சார் தமிழ்நாடு சார் சார் ஒரு நிமிஷம் சார். தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க. தமிழ்நாடோட அசம்பிளியோட மரபு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அது கவர்னர் வந்துட்டு அவர் இதில் வந்துட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இல்ல அதுக்கு இல்ல பாடன்னு இல்ல நான் அதான் நான் ஒத்துக்கிறேன். trying to change the tradition of the தமிழ்நாடு அசம்பிளி. இல்ல அப்படி நான் அப்படி எந்த ட்ரெடிஷனையும் சேஞ்ச் பண்ண நான் நினைக்கல, நான் சொல்லவும் இல்லை. இல்ல கவர்னர் அது மாதிரி இல்ல அவருடைய கருத்தை அவர் சொன்னார். ஓகே அவருடைய கருத்தை சொன்னாங்க. ட்ரெடிஷனை மாற்றணும் அவருடைய கருத்தை அவர் சொன்னாங்க. ஆனால் எங்கே முரண்பாடு வந்தது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சார் 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 கவர்னர் ஆனால் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகம் கொடுத்துருப்பாங்களே, ரஃப் காப்பி கொடுத்துருப்பாங்க, அது அப்போவே புறக்கணிச்சிருந்தாரு. திரும்ப இவங்க அரசு திணிச்சு வாசிக்க சொல்லி இல்லை அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை அது என்னன்னு கேட்குறீங்க? அதுதான் இல்லை அதாவது பொதுவாக கவர்னர் ஆங்கிலத்தில் வாசிக்கிறதும் சபாநாயகர் தமிழில் வாசிக்கிறதும் ஒரு இது. ஆனால் வந்து சபாநாயகர் கவர்னரே வந்து நீங்களே வாசிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தான். அதனால் வந்து தமிழில் பொதுவாக சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொதுவாகவே இது தமிழில் இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் சபையில் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது அமைச்சர் பேசுனது எம்எல்ஏ சபையில் ஏற்றிட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிரச்சனை சார் இப்போ முன்னாடியே அதை புறக்கணிக்கல, முன்னாடியே கவர்னர் புறக்கணிக்கவே இல்லை. அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரா சார்? இல்லை அவைக்கு வந்து தான் புறக்கணிக்கிறாரு. இதை வாசிக்க மாட்டாங்க. நன்றி வணக்கம். ஆங்கிலத்தில்